வணக்கம் மக்களே, வணக்கம். நான் ஜெர்மனியில் கிராமத்து தமிழன் சேனலூடாக இந்த போன வருடம் சேமித்து வைத்த விதைகளைத்தான் இப்போது பார்க்க போகிறீர்கள். இந்த விதைகள் இனி வர்ற சமர் காலங்களில் இந்த விதைகளை ஊன்ற வேண்டும். அதற்கு முதல் இந்த எடுத்து வைத்த விதைகளை பாருங்கள். இந்த சில விதைகள் 24 மணித்தியாலம் தண்ணீரில் ஊறவிட வேண்டும். சில விதைகள் 12 மணித்தியாலம் ஊறவிட வேண்டும். இதில் இருக்கின்றது சுரக்காய். இது இதனுடைய தோல் ஹாட்டாக இருக்கின்றபடியால் இது 24 மணித்தியாலம் ஊறவிட வேண்டும். சுரக்காய். இது புடலங்காய். புடலங்காயும் 24 மணித்தியாலம் ஊறவிட வேண்டும். பயத்தங்காயும் 24 மணித்தியாலம் ஊறவிட வேண்டும். பாவற்காய். இதுவும் ஹாட்டான தோளுடையது. இதையும் 24 மணித்தியாலம் நாங்கள் ஊறவிட வேண்டும். அதனூடாக இது வெள்ளரிக்காய். இதுவும் நான் 24 மணித்தியாலம் ஊறவிட வேண்டியது ஒன்று. அதனூடாக பச்சை மிளகாய். இது 12 மணித்தியாலம் ஊறவிட்டால் காணும். இது மல்லி. இதுவும் 12 மணித்தியாலம் ஊறவிட்டால் காணும். கத்தரிக்காய். இதுவும் 12 மணித்தியாலம் ஊறினால் தண்ணீரில் காணும். இது சின்ன தக்காளிக்காய், செரி டொமாட்டோன்னு சொல்லுவோம். இதுவும் 12 மணித்தியாலம் ஊறவிட்டால் காணும். இவை அனைத்தும் தண்ணீரில் ஊறவிட்ட பின்பு அதை இந்த சின்ன சிறு சட்டியில் இந்த பாத்திரத்தில் விட்டு தண்ணீர் விட்டு ஊறவிட வேண்டும். ஊறவிட்ட பின்பு அதை எடுத்து ஒரு அடுத்த பதிவில் உங்களுக்கு அந்த விதையை தண்ணீரில் ஊற விட்டதை எப்படி அதை போட்டு அந்த மிளகு வருவதென்றதை உங்களுக்கு நான் அதை தெளிவாக காட்டுகின்றேன். இத்தோடு இந்த பதிவை முடித்துக்கொண்டு மறுபதிவில் அடுத்த பதிவில் ஜெர்மனியில் கிராமத்து தமிழன் ஊடாக அடுத்த பதிவில் நீங்கள் பாருங்கள். நன்றி, வணக்கம்.